வணக்கம். நம்முடைய ஞானசம்பந்தன்கிற யூடியூப் சேனலில் புராண பாத்திரங்களை சொல்கிற போது ராமாயணமாக இருந்தாலும் பாரதமாக இருந்தாலும் அதே மாதிரி காப்பிய கிளைக்கதைகளை சொல்லுகிற போது ஒரு பெரும் வரவேற்பு இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அதில் கதாநாயகர்கள், கதாநாயகிகள், கடவுளர்கள், நல்லவர்கள் என்று பார்த்து கொண்டே வருகிற போது எதிர்நிலை பாத்திரங்களுக்கும் அத்தனை வரவேற்பு இருக்கிறது. ராவணனை பற்றி பேசிய போது அதற்கு வந்த வரவேற்பு அப்படியான ஒரு வரவேற்பு. அப்படி பார்க்கும்போது பாரதத்தில் மிக உயரிய பாத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பாத்திரங்களெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேச போகிறது யார் தெரியுங்களா? துரியோதனை பற்றியும் சகுனியை பற்றி பேச போகிறோம். முக்கியமாக சகுனி. இன்றைக்கு வரைக்கும் சகுனி வேலையை காட்டிட்ட மத்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அவன் ஒரு சகுனி பையப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அந்த வார்த்தையில் சொல்கிற போதே சகுனி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. இவ்வளவு ஏன் இப்போ சமீபத்தில் கார்த்திக் நடித்த படம் சகுனின்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு வலிமை மிக்க பாத்திரம்னு பாருங்கள். அப்படிப்பட்ட பாத்திரத்தை பற்றி பாரதத்தினுடைய பெரிய மாற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த சகுனியினுடைய பாத்திரத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். தயாராக இருங்கள், விரைவில் வருகிறார் சகுனி. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.